Hi friends, welcome to Suha Academy. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10 அதுல யூனிட் 10 சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த லெசனோட ஹெட்டிங் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடுனா மீனிங் என்ன? சோஷியல்னா சமூகம்னு சொல்லுவோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா மாற்றங்கள்னு சொல்லுவோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சமூக மாற்றங்களை பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். இப்போ இன்ட்ரோடக்ஷன். Europeans established their political power over Indian subcontinent in the latter half of the 18th century. First இங்க 18th centuryனா என்ன? 1700ல இருந்து 1799, அதாவது 1700ல இருந்து 1799 வரைக்கும் இருக்கிற பீரியட தான் 18th centuryன்னு சொல்லுவோம். Latter half of the 18th centuryனா second half of the 18th centuryன்னு சொல்லுவோம். அப்போ 1750க்கு அப்புறம் அதை தான் later half of the 18th centuryன்னு சொல்றோம். அந்த டைம்ல யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பொலிட்டிக்கல் பவரை நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட் மேல வைக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து, while they were concerned with annexing India by the beginning of the 19th century, they were reordering Indian society. இப்போ 19th செஞ்சுரியோட பிகினிங்ல என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியாவை ஓவராலா அவங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா நம்ம இந்தியன் சொசைட்டியை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரீஆர்டர் பண்றாங்க. அடுத்து, நியூ ரெவென்யூ செட்டில்மெண்ட்ஸ் வேர் மேட். இதுல ரெவென்யூனா என்னங்க? வருவாய்னு சொல்லலாம். ஸோ புதுசா வருவாய் திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த பிரிட்டிஷ் யூட்டிலிட்டேரியன் ஐடியாஸ் அண்ட் இவாஞ்சலிக்கல்ஸ், they also tried to impose their cultural superiority over the Indian people. ஸோ இங்க என்ன சொல்ல வரோம்? மெயினா இந்த யூரோப்பியன்ஸ் வந்து ரெண்டு விஷயத்துல டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. ஒன்னு வந்து பிரிட்டிஷ் யூட்டிலிட்டேரியன் ஐடியாஸ். ஸோ பிரிட்டிஷ் யூட்டிலிட்டேரியன் ஐடியாஸ்னா என்னங்க? பிரிட்டிஷோட ஐடியாஸை தான் அப்படி சொல்றோம். அடுத்து இவாஞ்சலிக்கல்ஸ். ஸோ இந்த இவாஞ்சலிக்கல்ஸ் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ற ரூல்ஸ். ஸோ மெயினா இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இருந்தவங்க இந்தியன் பீப்புளுமே அவங்களோட கல்ச்சரை அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும்னு நினைச்சாங்க. மீன்ஸ் இந்தியன் பீப்புளுக்கு ஒரு கல்ச்சரா இருக்கும், பிரிட்டிஷோடது இன்னொரு கல்ச்சரா இருக்கும். இப்போ அவங்க பிளான் என்ன? பிரிட்டிஷ் கல்ச்சரை இந்தியன் பீப்புள் ஃபாலோ பண்ண வைக்கணுங்கிறது தான் அவங்களோட ஒரு ஐடியாவா இருந்தது. அடுத்து, இண்டிஜினஸ் ட்ரெடிஷன்ஸ் were treated as primitive. இப்போ ட்ரெடிஷன்ஸ்னா என்னங்க? பண்பாடு நாகரிகம்னு சொல்லலாம். நம்மளோட பண்பாடும் நாகரிகமும் ரொம்ப பழமையானது. Indian society was portrayed as conservative, where human beings were discriminated on the basis of caste, gender, language and creed. நம்மளோட இந்தியன் சொசைட்டி பழமையானதா இருக்கும். ஆனா அங்கேயுமே ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது மனிதர்களை எப்படி பாகுபாடு படுத்தியிருப்பாங்க, அதாவது எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எதெல்லாம் பேஸ் பண்ணினா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேஸ்ட், சாதி. செகண்ட் ஒன் வந்து ஜெண்டர். ஜெண்டர்னா என்னங்க? மேலா ஃபீமேலான்னு சொல்றது பாலினம். அடுத்து லாங்குவேஜ், மொழி. அதுக்கப்புறம் க்ரீட், அதாவது நம்பிக்கைகள். இதுதாங்க இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல. ஸோ லேட்டர் 18th செஞ்சுரியில என்ன நடக்குது, ஸ்டார்டிங் 19th செஞ்சுரியில என்ன நடக்குது, அதுக்காக என்னென்ன பண்றாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். திஸ் காஸ்ட் அ ரியாக்ஷன் எமாங் த இந்தியன்ஸ். ரியாக்ஷன்னா என்னங்க? ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு நீங்க திருப்பி ஒன்று பண்றீங்க அப்படின்னா அதான் ரியாக்ஷன். அதாவது இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்றோம்னாலே அதுவே ரியாக்ஷன் தான். ஸோ எதிர்வினைன்னு சொல்லுவோம். இந்த மேல நடக்கிற விஷயத்தினால இந்தியன்ஸ் வந்து அதுக்காக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. During the 19th century, educated Indians from different parts of the country began to feel the humiliation and responded by seeking their socio-cultural identity from their past. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரில இருந்திருக்காங்க. இதெல்லாம் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அது ஒரு அவமானமா நினைச்சு ஒரிஜினலாவே நம்ம பாஸ்ட்ல நம்ம கல்ச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்காங்க. However, they understood some merits in the colonial arguments and were ready to reform. இந்த கொலோனியல் ஆர்குமெண்ட்ஸ்லயும், அதாவது இப்ப இவங்க கொண்டு வந்திருக்கிறதுலயும் நம்மளுக்கு நிறைய மெரிட்ஸ் இருக்குங்கிற புரிஞ்சுக்கிட்டவங்க were ready to reform. ரிஃபார்ம்னா என்னங்க? சீர்திருத்தம் பண்றதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் was among the pioneers in this process. பியோனர்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு முன்னோடின்னு சொல்லலாம், ஒரு ஸ்டார்ட் பண்றவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவரு தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஒருத்தர். ராய் அண்ட் மெனி லைக் ஹிம் கேம் டு பி நோன் as சோஷியல் ரிஃபார்மர்ஸ். இவரு கூட இருந்த இன்னும் சில பேரை நம்ம என்னன்னு கூப்பிட ஆரம்பிச்சோம்னா சோஷியல் ரிஃபார்மர்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சோங்க. ஸோ சோஷியல்னா என்ன? சமூகம். ரிஃபார்ம்னா என்னங்க? மாற்றங்கள். அதுக்கு வேற எப்படி சொல்லலாம்? சீர்திருத்தங்கள்னு சொல்லலாம். ஸோ இது ராஜாராம் மோகன் ராய் மட்டும் இல்லாம அவங்க கூட இருந்தவங்களை நம்ம என்னன்னு பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சோம்னா
சோஷியல் ரிஃபார்மர்ஸ், அதாவது சமூக சீர்திருத்தவாதிகள்னு சொல்ல ஆரம்பிச்சோம். They were preparing a social and cultural spheres to counter the cultural hegemony of Europe. ஸோ யூரோப்பியன்ஸை எதிர்த்து இவங்க ஒரு சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஸ்பியரை உருவாக்கிட்டு இருந்தாங்க. It resulted in the social and religious reform movements in India. ஸோ இவங்க உருவாக்குனதோட விளைவாதான் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் வந்துச்சு எப்போ மாடர்ன் இந்தியால. இந்த சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்னா என்ன? சோஷியல்னா சமூகம், ரிலீஜியஸ்னா சமயம். ஸோ சமூக சமய சீர்திருத்தங்கள்னு அர்த்தம். This particular historical development is also identified as an Indian Renaissance. இந்த பர்டிகுலர் பீரியட்ல நடந்த இந்த ஒரு டெவலப்மெண்ட்டை என்னன்னு சொல்றாங்கன்னா இந்தியன் ரினைசன்ஸ் சொல்றாங்க. இந்த இந்தியன்னா என்னங்க? இந்தியா. ரினைசன்ஸ்னா மறுமலர்ச்சி. ஸோ இது ஒரு இந்தியாவோட மறுமலர்ச்சி அந்த பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. ரினைசன்ஸ் இஸ் அன் ஐடியாலஜிக்கல் அண்ட் கல்ச்சுரல் பினாமினா. ரினைசன்ஸ்னா என்ன பார்த்தோம்? மறுமலர்ச்சின்னு பார்த்தோம். ஐடியாலஜிக்கல்னா என்னங்க? நம்ம ஒரு ஐடியா, ஸோ கருத்துன்னு அர்த்தம். கல்ச்சுரல் அப்படின்னா நம்மளோட பண்பாடு. ஸோ இந்த மறுமலர்ச்சிங்கிறது மெயினா இந்த ரெண்டு விஷயத்தையும் கவர் பண்றதா இருக்கும். இட் இஸ் க்ளோஸ்லி டைடு டு மாடர்னிட்டி, ரேஷனலிசம் அண்ட் ப்ரோக்ரெசிவ் மூவ்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி. மாடர்னிட்டினா என்னங்க? அடுத்தடுத்து அதோட டெவலப் ஆயிட்டு இருக்கிறது. இந்த ப்ரோக்ரெசிவ் மூவ்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னாலும் அதே தான். அது இப்போ டெவலப் ஆகி எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்குன்னு. ஸோ மாடர்னிட்டினா நவீனம்னு சொல்லுவோம். நடுவில் இந்த ரேஷனலிசம் அப்படிங்கறத பகுத்தறிவுன்னு சொல்லுவோம். இந்த மூணுமே இந்த ரினைசன்ஸ் கூட ஒரு ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கிற ஒரு விஷயம். கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் அட் இட்ஸ் ரூட். கிரிட்டிக்கல் திங்கிங் என்னன்னு சொல்லுவாங்கன்னா திறனாய்வு சிந்தனைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இதோட ரூட். ஸோ ரூட்னா என்னங்க? ஒரு ஆணி வேறு, இதுக்கான ஆணி வேறு இதுதான் அப்படின்னு நம்ம யூஸ்வலா சொல்லுவோம்ல. அதே மாதிரி ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னா அதோட ஒரு பேஸ், ஒரு ரூட் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை தான் சொல்லுவோம். A new philosophical tradition centering around human rationality and equality is its characteristic. இங்க human rationality என்னன்னா பகுத்தறிவுன்னு சொன்னோம். ஈக்குவாலிட்டினா எல்லாரும் சமம்னு சொல்றோம். இப்போ இதோட மெயின் கேரக்டரிஸ்டிக் என்னன்னா அந்த ரேஷனாலிட்டியும் ஈக்குவாலிட்டியும் தான். The basic inspiration of Renaissance is humanism and questioning the fundamentalist religious practices that denied humans from dignity. அதாவதுங்க இதுல மெயினா ரெண்டு விஷயம் சொல்ல வராங்க. இந்த ரினைசன்ஸ் அதாவது மறுமலர்ச்சி அப்படிங்கிறது மெயினா ரெண்டு விஷயத்த இன்ஸ்பயர் பண்ணி வர்றது. அதோட பேசிக்னு பார்த்தோம்னா அது ரெண்டு விஷயத்துல ஒன்னு என்னன்னா ஹியூமனிசம். ஹியூமனிசம்னா என்ன? மனிதநேயம்னு சொல்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஒவ்வொரு ரிலீஜியஸுக்குமே ஒரு சில சடங்குகள் அப்படின்னு இருக்கும். அதை தான் பிராக்டிசஸ்ன்னு சொல்றோம். அப்படி பண்ற பிராக்டிசஸ்ல ஏதாவது இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹியூமன்ஸ் ஃப்ரம் தேர் டிக்னிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மனிதனோட கண்ணியத்தை அது சோதிக்கிற மாதிரியோ இல்ல மீறுற மாதிரியோ இருந்ததுன்னா அதை பத்தியும் கொஸ்டின் கேட்கறது அப்படிங்கிறது தான் இந்த மறுமலர்ச்சி அப்படிங்கறதான். ஸோ ரெண்டு விஷயம், ஒன்னு மனிதநேயம், இன்னொன்னு கொஸ்டின் கேட்கறது. ஓகேங்களா? அடுத்து the ideology of humanism stimulated creative energy in all spheres of social life and knowledge such as language, literature, philosophy, music, painting, architecture, etc. ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்க? இந்த ஐடியாலஜி ஆஃப் ஹியூமனிசம்னா என்ன? இந்த மனித நேயத்தோட ஒரு மெயின் ஐடியாலஜிங்கிறது என்னன்னா சோஷியல் லைஃபா இருக்கட்டும், அதாவது சமூக வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல லாங்குவேஜ் அதாவது மொழி, லிட்ரேச்சர் இலக்கியம், பிலாசபினா தத்துவம், மியூசிக், பெயிண்டிங், ஆர்கிடெக்சர்னா கட்டிடக்கலை, இசை, ஓவியம், இது மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்தையும் பண்றவங்களுக்குமே ஒரு எனர்ஜியை, அவங்களோட எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துற வேலையை இந்த ஹியூமனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுது அப்படிங்கறதா இதோட கான்செப்ட். இதோட இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் தமிழ் ரினைசன்ஸ், தமிழ் மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாபிக்ல புக் பேக் கொஸ்டின்ல 2 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் அது என்னென்ன கொஸ்டின் நாங்க காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இதை படிக்க ஆரம்பிக்கலாம். புக் பேக்ல ஆன்சர் பிரீஃப்லில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அ நோட் ஆன் தமிழ் ரெனைசன்ஸ். இதோட ஆன்சரையும் நம்ம இதே டாபிக்ல தான் பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம அதோட நெக்ஸ்ட் பேஜ்லயே ஆன்சர் இன் டீடைல்னு கொடுத்திருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒன்னுமே attempt an essay on the foundation and development of Tamil Renaissance of 19th century அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 2 கொஸ்டின்கான ஆன்சருமே நம்ம இப்போ இங்க படிக்க போறோம். ஸோ இது ஆன்சர் இன் டீடைல்டுன்னு இருக்கிறனால இதை நம்ம கொஞ்சம் டீடைல்டா தான் படிக்கணும். அப்படின்னா தான் இந்த ஆன்சரை அட்டென்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு லெசன்குள்ள போய் பார்க்கலாம். The cultural hegemony of colonialism and the rise of humanism brought several changes in the socio-cultural life of the Indian subcontinent. நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்டோட
சோஷியோ கல்ச்சுரல் லைஃப்னா என்ன சொல்லுவோம்? சமூக பண்பாட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுல நிறைய சேஞ்சஸ் வந்துச்சாம். அதுல சேஞ்சஸ் வந்ததுக்கு மெயினா 2 ரீசன் சொல்றாங்க. ஒன்னு வந்து கல்ச்சுரல் ஹெஜ்மோனி ஆஃப் காலனியலிசம். ஸோ இந்த காலனியாளர்கள்னா நம்ம மேல பார்த்திருப்போம் இன்ட்ரோடக்ஷன்லயே. ஸோ யூரோப்பியன்ஸ் வந்து அவங்களோட கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னாலையும், இன்னொன்னு வந்து த ரைஸ் ஆஃப் ஹியூமனிசம், அதாவது மனிதநேயம்ங்கிற ஒரு விஷயம் வளர்ந்துட்டே வந்தது. இந்த 2 விஷயத்தினாலதான் நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்ல சோஷியோ கல்ச்சுரல் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், மாடர்ன் தமிழ்நாடு டு எக்ஸ்பீரியன்ஸ்டு சச் அ டிரான்சிஷன். மாடர்ன் தமிழ்நாடுன்னு என்னங்க? நவீன தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட மாடர்ன் தமிழ்நாட்டிலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அடுத்து, தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் பிளேட் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் their ஐடென்டிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன். ஐடென்டிட்டி கன்ஸ்ட்ரக்ஷனா என்னங்க? நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பாங்க. ஃபைனலா அப்படி ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருப்பாங்க. அப்படி ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுக்கு மெயினா 2 விஷயம் யூஸ் ஆயிருக்கும். ஒன்னு வந்து தமிழ் லாங்குவேஜ், அதாவது தமிழ் மொழி. இன்னொன்னு கல்ச்சர். ஸோ கல்ச்சர்னா என்ன? கலாச்சாரம். இந்த 2 விஷயமும் தான் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தது. நெக்ஸ்ட், த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பிரிண்டிங் பிரஸ், லிங்குவிஸ்டிக் ரிசர்ச் ஆன் டிராவிடியன் லாங்குவேஜஸ் எக்ஸெட்ரா underpinned the process of Tamil Renaissance. இந்த தமிழ் ரினைசன்ஸுக்கு வேற என்னெல்லாமே ரொம்ப மெயின் திங்கா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிண்டிங் பிரஸ். பிரிண்டிங் பிரஸ்னா என்ன? அச்சு இயந்திரம்னு சொல்றோம். அடுத்து, லிங்குவிஸ்டிக் ரிசர்ச் அண்ட் டிராவிடியன் லாங்குவேஜ், அதாவது திராவிடியன் லாங்குவேஜுக்கு நிறைய மொழியியல் வல்லுநர்கள் அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி பண்ணனாலதான் நம்மளுக்கு தமிழ் ரினைசன்ஸ் அப்படிங்கிறது உருவாச்சு. Although religious literature was taken up predominantly for publication in the early years, after the advent of printing technology, things began to change gradually. இந்த printing press அப்படிங்கிறது வந்ததுக்கு உடனேயே எது மாதிரியான திங்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரிலீஜியஸ் பேஸ்டு லிட்ரேச்சரை தான் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் போக போக இது அப்படியே சேஞ்சஸ் ஆயிருக்குமா. ஒர்க்ஸ் தட் கேன் பி டிஸ்கிரைப்ட் as secular were taken up for publishing. ஸோ இந்த செக்யூலர்னா என்னங்க? சமய சார்பற்றன்னு சொல்லுவோம். என்னதான் ஸ்டார்டிங் ரிலீஜியஸ் ரிலேட்டடாவே வந்துட்டு இருந்தாலும் போக போக அந்த இது விஷயம் மாற ஆரம்பிச்சது. அட் த எண்ட் எது செக்யூலர், அதாவது எது சமய சார்பற்ற நூல்களோ அதை தான் அதிகமா பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். ஓகே, அட்வென்ட் ஆஃப் பிரிண்டிங் டெக்னாலஜி. ஸோ அட்வென்ட் ஆஃப் பிரிண்டிங் டெக்னாலஜினா என்னங்க? பிரிண்டிங்கிறத அச்சு தொழில்னு சொல்றோம். அது வந்த ஸ்டேஜ் தான் வந்து அட்வென்ட்னு சொல்றோம். Tamil was the first non-European language that went into print. So first European language இல்லாம எதை print பண்ணிருப்பாங்கன்னா தமிழ்ல தான் print பண்ணிருப்பாங்க. As early as 1578, Tamil book தம்பிரான் வணக்கம் was published from Goa. 1578ல first ரிலீஸ் பண்ண புக் என்னன்னா தம்பிரான் வணக்கம்ங்கிற புக் தான். அதை எங்க இருந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்கன்னா கோவால இருந்து பண்ணிருப்பாங்க. In 1709, a full-fledged printing press had been established in Tranquebar by Siesenberg. So 1709ல சீசன்பர்க் அப்படிங்கிறவரு டிராங்கியூபார் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் வச்சிருப்பாரு. ஸோ டிராங்கியூபார்னா என்னங்க? தரங்கம்பாண்டின்னு சொல்ற இடத்துல. ஸோ இது வரைக்கும் 3 பாயிண்ட் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தமிழ் தான் ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன். செகண்ட், 1578ல தம்பிரான் வணக்கம் இங்க கோவா. அடுத்து 1709ல டிராங்கியூபார்ல ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ்ங்கிறத ஃபுல் ஃபிளெஜ்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் சீசன்பர்க். அடுத்து, திருக்குறள் was one of the earliest Tamil literary text to be published in 1812. earliest Tamil literary text அப்படின்னு கேட்டோம்னா அது திருக்குறள். எந்த இயர்லனா 1812. இது வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இப்போ சிலபஸ் மாறி இருக்கிறதுல திருக்குறள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறனால எந்த இயர் அதை ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணாங்கிற கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து 1812. This led to the resurgence of the interest among the Tamil scholars in publishing the more ancient Tamil classics around that period. ஸோ இதோட ரிசல்ட், அதாவது இங்க 1812 திருக்குறள் வந்ததுனால தமிழ் ஸ்காலர்ஸ் எல்லாத்துக்குமே இன்னும் நிறைய தமிழ் புக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக ஆரம்பிச்சது. இந்த 19th century தமிழ் ஸ்காலர்ஸ் லைக் C.W. தாமோதரனார், அவரோட பீரியட் வந்து 1832 to 1901, and U.V. சுவாமிநாதனார் 1855 to 1942 spent their lifetime in the rediscovery of Tamil classics. 19th centuryல
CW தாமோதரனார் அப்படிங்கிறவங்களும் UV சுவாமிநாதர் அப்படிங்கிறவங்களும் இவங்க 2 பேருமே இந்த செஞ்சுரியை சேர்ந்தவங்க. இவங்க லைஃப் டைம் ஃபுல்லாவே எதுக்காக செலவு பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ் கிளாசிக்ஸ், அதாவது தொலைஞ்சு போன தமிழ் கிளாசிக்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி ரீடிஸ்கவர் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக ஃபுல் லைஃபையும் இதுக்காகவே அர்ப்பணிச்சிருப்பாங்க. ஸோ அர்ப்பணிச்ச 2 பேரு CW தாமோதரனார், UV சுவாமிநாதனார். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் CW தாமோதரனார் பத்தி பார்க்கலாம். CW தாமோதரனார் collected and edited different palm leaf manuscripts of Tamil grammar and literature. ஸோ அதுல என்ன இருந்தது? கிராமரும் லிட்ரேச்சரும் தான் இருந்திருக்கும், அதாவது இலக்கணம், இலக்கியம். His editions included such as, இது போக இவர் வேற என்னெல்லாம் எழுதியிருப்பாரு அப்படின்னா தொல்காப்பியம், வீரச்சோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி, இது எல்லாத்தையுமே இவர் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? இப்போ CW தாமோதரனார்னு பார்த்தோம்னா மெயினா 2 விஷயம். ஒன்று வந்து பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ், பனை ஓலையில எழுதப்பட்டது. இன்னொன்னு உங்களோட எடிஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது தொல்காப்பியம், வீரச்சோழியம் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு இப்போ நான் க்ளூ சொல்றேன். இது வெறும் க்ளூ மட்டும்தாங்க, ஜஸ்ட் மனப்பாடம் பண்றதுக்காக, அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க யார் யாருக்கு எப்படி எப்படின்னு நான் சொல்லிடுறேன். தாமோதரனாருக்கு ஃபர்ஸ்ட் தாமோ அப்படின்னா லைக் தர்மம் மாதிரியும், தரனாருக்கு தரம் அப்படின்னு வச்சிருப்பேன். தொல்காப்பியம்க்கு அந்த காப்பியம், அதாவது காப்பி அப்படின்னு வச்சிருப்பேன். வீரச்சோழியம்க்கு வீரம், இறையனார் அகப்பொருளுக்கு இறைவன் தனியாவும் பொருள் தனியாவும் வச்சிருப்பேன். இலக்கண விளக்கம்க்கு விளக்கம் மட்டும்தான் வச்சிருப்பேன். கலித்தொகைக்கு காளி, தொகை தனியா வரும். சூளாமணிக்கு சூளம், மணின்னு தனியா வச்சிருப்பேன். ஸோ இப்போ இதுக்கு க்ளூ என்னன்னாங்க, வீரமான ஒருத்தர், அதாவது வீரச்சோழியம், வீரமான ஒருத்தர் காளிங்கிற இறைவனை பார்க்க போறாங்க. அங்க போனா அவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் காப்பி கொடுத்து நம்மள குடிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இப்ப என்ன வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், சூளம் அப்படின்னு ஒரு விஷயம் சாமி கிட்ட இருக்குல்ல, காளி கிட்ட, அதோட பொருளும் விளக்கமும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை கொடுத்துறோம். ஏன்னா நம்மளுக்கு வேணுங்கிற ஆன்சர் கிடைச்சிருச்சு, தொகையை கொடுத்துறோம். வெளியில வந்தா நிறைய பேர் தர்மம் கேட்டு நிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற மணிய தரோம். ஓகேங்களா? இதுதான் க்ளூ. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சிருப்போம்னா வீரச்சோழியம், ஸோ வீரம், அதுக்கு அடுத்து கலித்தொகை, இறைவன், இது 2 வந்திருக்கும். ஸோ அங்க போனா அவங்க நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, காப்பி தராங்க. ஸோ தொல்காப்பியம். அங்க போய் நம்ம என்ன கொஸ்டின் கேட்கிறோம், சூளம் பத்தி கேட்கிறோம். ஸோ சூளாமணி அங்க வந்துடணும். திருப்பி மணியும் பின்னாடி வரும். ஸோ கேட்டவுடனே நம்ம என்ன சொல்றோம், அவங்களுக்கு தேவையான தொகையை கொடுத்துட்றோம். ஸோ அங்க காளி கூட இங்க தொகையும் வரணும்ல, ஸோ தொகையும் வந்துடும். ஸோ வெளியில வந்தா ஸோ தர்மம்னா தாமோ இப்போதைக்கு, அதுக்கப்புறம் மணிங்கிறது இங்க சூளாமணி கூட வரும், தரோங்கிறது தரனார், ஸோ தாமோதரனார். இதுதாங்க க்ளூ இவங்களுக்கு உள்ளது. ஓகேங்களா? இதையே நீங்க வேற மாதிரி க்ளூ வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அதையும் நீங்க கீழே டைப் பண்ணலாம். மற்றவங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அவங்க அதையும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்து UV சுவாமிநாதனாரை பத்தி பார்க்கலாம். UV சுவாமிநாதனார், a student of Meenakshi Sundaranar, took efforts to publish the classical texts such as Sivaha Sindhamani 1887, பத்துப்பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892, புறநானூறு 1894, புறப்பொருள் வெண்பா மாலை 1895, மணிமேகலை 1898, ஐங்குறுநூறு 1903 and பதிற்று பத்து 1904. இதுக்குமே க்ளூ வந்து இந்த பேராகிராஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். This provided the Tamil people with a revelation about their heritage. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வச்சு தமிழ் பீப்புளுக்கு அவங்களோட பாரம்பரியம், அதாவது ஹெரிட்டேஜ் பத்தியான ஒரு வியப்பான விஷயங்கள் எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. Therefore, the rediscovery of the ancient classics and their publication is considered the foundation of the Tamil Renaissance. இப்ப நம்ம தமிழ் ரெனைசன்ஸ் தானே என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஏன்ஷியன்ட் கிளாசிக்ஸ் எல்லாமே நம்ம திருப்பியும் டிஸ்கவர் பண்ணி அதை பப்ளிஷ் பண்றதே இந்த தமிழ் மறுமலர்ச்சிங்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம UV சுவாமிநாதனாரை பத்தி அதோட க்ளூஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப இதோட க்ளூ மீனாட்சிங்கிற சுவாமி. ஸோ மீனாட்சி சுந்தரனார் வந்துடணும், அடுத்து சுவாமிநாதனார் வரணும். இதுக்கப்புறம் இங்க எல்லாத்துக்குமே இயர் கொடுத்துருக்கறனால, அதுவும் இயர் ஆர்டரா கொடுத்துருக்கறனால நம்ம இயரோட ஆர்டராவே தான் க்ளூ வைக்க போறோம். எதனாலன்னு கேட்டோம்னா, இன் அட்லீஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங்கா கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா இயரும் ஞாபகம் இல்லைனாலும் இதுக்கு அடுத்து இயர் தாங்கிறத வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். அதனால க்ளூ வந்து இதே ஆர்டர்ல தான் இப்ப வைக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீனாட்சிங்கிற சுவாமி, இது ஓகேங்களா?
இதுக்கு அடுத்து சீவக சிந்தாமணிக்கு. ஸோ அந்த சாமிய சீவி சிங்காரிச்சு அதுக்குன்னு ஒரு பாட்டு பாடுறோம். ஸோ சீவக சிந்தாமணி 10 பாட்டு. அப்போ ஒரு கடவுளை வர்ணிச்சு பாடும் போது எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்னா கீழ இருந்து போறோம். ஸோ சிலம்பு. ஸோ சிலப்பதிகாரம். கடவுளை சீவி சிங்காரிச்சு பாட்டு பாடுறோம். எங்க இருந்து பாடுறோம்னா கீழே சிலம்புல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும் போது அந்த சிலம்போட ரேட் என்னன்னு கேட்டா 400 ரூபான்னு சொல்றாங்க. புற 400. அதுக்கப்புறம் மாலையை பத்தி பாடுறாங்க. அந்த மாலை எதுனால ஆனதுன்னா மணிகளால ஆனது. சோ புறப்பொருள் வெண்பா மாலை மணிமேகலை. அதோட ரேட் எவ்வளவுனா 500, 5 100. ஓகேங்களா? இப்ப என்ன சொல்ற உடனே ஏன்னா மாலையோட ரேட் வந்து 500, ஒரு 10 ரூபா கூட கம்மி பண்ணி நீங்க வாங்கலையா? 10 இதுதாங்க க்ளூ. ஓகேங்களா? சோ நான் க்ளூவை மட்டும் திருப்பி ஒரு ஆர்டரா சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணிக்கலாம். மீனாட்சிங்கிற சுவாமிய சீவி சிங்காரிச்சு அதுக்குன்னு ஒரு பாட்டு பாடுறோம். பாட்டை சிலம்புல இருந்து ஆரம்பிச்சு பாடுறோம். சிலம்போட ரேட் எவ்வளவுனா 400. அதுக்கப்புறம் அதோட மாலையை பத்தி பாடுறோம். மாலை எதால் ஆனதுன்னா மணிகளால் ஆனது. அதோட ரேட் 500. ஒரு 10 ரூபா கூட கம்மியா பண்ணாமையா வாங்கிட்டீங்கன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ தான் முடிஞ்ச மாதிரி இருக்கும். பட் க்ளூ வச்சுதான் படிக்க முடியும் இதெல்லாமே. ஏன்னா இந்த கண்டென்ட் கம்மியா இருக்கும், போக போக இன்னும் அதிகமா இருக்குங்கிறதுனால. ஸோ வேற ஏதாச்சும் இதுக்கும் நீங்க கதை வச்சிருந்தீங்கன்னா அதை கீழே போடுங்க. இதோட யூவி சுவாமிநாதனார முடிஞ்சது. அடுத்து, the publication of these ancient literary texts created an awareness among the Tamil people about their historical tradition, language, literature and religion. இதே மாதிரி அவங்களோட ஏன்ஷியன்ட் லிட்ரரி டெக்ஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்றனால தமிழ் பீப்புளுக்குள்ள அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் ட்ரெடிஷன்ஸ், அதாவது பாரம்பரியம் என்ன, மொழி, இலக்கியம், மதம், இது மாதிரியான எல்லா விஷயத்தையுமே அவங்களால தெரிஞ்சுக்க முடியுது. மாடர்ன் தமிழ்ஸ் ஃபவுண்டட் their social and cultural identity on the ancient Tamil classics, collectively called the சங்கம் லிட்ரேச்சர். இப்போ மாடர்ன் தமிழ்ஸ் எல்லாருமே அவங்களோட ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சங்கம் லிட்ரேச்சர் தான் யூஸ் ஆகுது. ஸோ மெயினா என்னென்ன விஷயம் அவங்களால தெரிஞ்சுக்க முடியுது? ஒன்னு சோசியல், இன்னொன்னு கல்ச்சுரல். இந்த 2 விஷயமே தெரிஞ்சுக்க முடியுது. தமிழ் கிளாசிக்ஸ மொத்தமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சங்கம் லிட்ரேச்சர்னு சொல்றாங்க. அடுத்து, லிங்குவிஸ்ட், ஹிஸ்டோரியன்ஸ் அண்ட் தமிழ் ஸ்காலர்ஸ் recognize the uniqueness of Tamil culture, which had a separate and independent cultural existence before the coming of Aryans into the Tamil land. இங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா லிங்குவிஸ்ட், ஹிஸ்டோரியன்ஸ், தமிழ் ஸ்காலர்ஸ், இவங்க 3 பேருமே தமிழுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஆரியன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்னு ஒரு ரெகக்னிஷன் இருந்திருக்கு, அவ்வளவுதாங்க. In 1816, F.W. Ellis 1777 to 1819, who founded the College of Foods and Jar, formulated the theory that the South Indian languages belonged to a separate family which was unrelated to the Indo-Aryan family of the language. Robert Caldwell, இவரோட இயர் என்னன்னா 1814 to 1891, expanded this argument in a book titled A Comparative Grammar of the Dravidian or South Indian Family of Languages in 1856. He established the close affinity between the Dravidian language in contrast with Sanskrit and also established the antiquity of Tamil. ஓகேங்களா? இங்க நம்ம 2 பேரை பத்தி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னா F.W. Ellis, செகண்ட் ஒன் யாருன்னா ராபர்ட் கால்டுவெல். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த F.W. Ellis அப்படிங்கிறவர் தான் காலேஜ் ஆஃப் ஃபோர்ட்ஸ் அண்ட் ஜார்ஜ், அதாவது ஃபோர்ட்ஸ் அண்ட் ஜார்ஜ்ங்கிற காலேஜை கண்டுபிடிச்சவர், ஃபவுண்ட் பண்ணவர் F.W. Ellis தான். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சவுத் இந்தியன் லாங்குவேஜ்ங்கிறது ஒரு செப்பரேட் ஃபேமிலி, அதுக்கும் இந்தோ ஆரியன் ஃபேமிலி லாங்குவேஜுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்றவரு F.W. Ellis. இதுக்கும் க்ளூ எப்படின்னாங்க, சவுத் இந்தியன் லாங்குவேஜா இருந்தாலும் சரி, ஆரியனுக்கும் சரி, எலி சைஸ்ல கூட சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால F.W. Ellis. அடுத்து ராபர்ட் கால்டுவெல். இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு புக் எழுதியிருப்பாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். A comparative grammar of the Dravidian or South Indian family of languages ன்னு சொல்லிட்டு எந்த வருஷம் எழுதியிருப்பாருன்னா 1856ல எழுதியிருப்பாரு. இத தமிழ் என்ன பேரு அப்படின்னா திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாருன்னா திராவிடியன் லாங்குவேஜஸ்குள்ள நிறைய க்ளோஸான அஃபினிட்டி, அதாவது அதுக்குள்ள நிறைய க்ளோஸான விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த திராவிடியன் லாங்குவேஜஸும் சான்ஸ்கிரிட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம
தமிழோட ஆன்டிக்விட்டி. இந்த ஆன்டிக்விட்டியோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா தொன்மையானதுன்னு சொல்லலாம். ஸோ தமிழ் எவ்வளோ தொன்மையானது அப்படிங்கிறதையும் இவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ 2 பேர் பார்த்துருக்கோம், FW எல்லிஸ், இன்னொன்று ராபர்ட் கால்ட்வெல். இந்த புக்கும் இந்த எந்த வருஷம் எழுதினாரு அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து தமிழ் இன்டெலெக்சுவல்ஸ் ஆஃப் திஸ் பீரியட் ஐடென்டிஃபை த ஃபண்டமெண்டல் டிஃபரன்சஸ் பிட்வீன். ஸோ இந்த தமிழ் இன்டெலெக்சுவல்ஸ், அந்த பீரியட்ல இருந்த தமிழ் இன்டெலெக்சுவல்ஸ் வந்து இது எல்லாத்துக்கும் ஆன ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ எதுனா தமிழ் திராவிடியன், இகாலிட்டேரியன் அண்ட் சான்ஸ்கிரிட் ஆரியன் பிராமினிசம். ஓகேங்களா? அடுத்து they argued that Tamil was a language of Dravidian people who are non-Brahmin and their social life was casteless, gender centricized and egalitarian. இந்த திராவிடியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து தமிழ் பீப்புளோட லாங்குவேஜ் தான். தமிழ் பீப்புள் அப்படிங்கிறவங்க வந்து நான் பிராமின்ஸ், அதாவது இவங்களுக்குள்ள பிராமின்ஸ் அப்படிங்கிறவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அண்ட் இவங்க இந்த நான் பிராமின்ஸ்குள்ள எந்த ஒரு ஜாதி அப்படிங்கிற விஷயம் இருக்காது, பாலின வேறுபாடும் இருக்காது, எல்லாரும் சமத்துவமா இருப்பாங்க, ஒற்றுமையா இருப்பாங்க அப்படின்னு தான் இங்க சொல்ல வரோம். தமிழ் ரினைசன்ஸ் contributed to the origin and the growth of Dravidian consciousness in the Tamil country. திராவிடியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம கான்சியஸ்னஸுக்கு கொண்டு வர்றதும் சரி, அதோட வளர்ச்சி, அதோட உருவாக்கம் எல்லாமே இந்த தமிழ் ரினைசன்ஸ், அதாவது தமிழ் மறுமலர்ச்சிங்கிற ஒரு விஷயத்துல இருந்துதான் வந்திருக்கு. These ideas are exemplified in the Tamil invocation song in the play மனோன்மணியம் written by P. சுந்தரனார் 1855 to 1897. பி சுந்தரனார் எழுதின ஒரு பிளே, அதாவது ஒரு நாடகம், அதுல ஒரு ஸ்டார்டிங் சாங்கா இருக்கிறது மனோன்மணியம். இதுல இவங்க இதுக்காக பண்ணின எல்லா விஷயத்தையுமே, என்ன ஐடியாஸ் எல்லாம் அதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கிறத அவர் எழுதியிருக்காராம். ஸோ சுந்தரனார் எழுதினதுதான் மனோன்மணியம். ஓகேங்களா? ஓகே, இந்த லெசனோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய், ஹாப்பி லேர்னிங்.